ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் கேரள மாநிலத்தில் மோகன்லால் நடித்த எம்புரான் திரைப்படத்திற்கு பிறகு கூலி படத்திற்கு அதிக டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த், சத்யராஜ் உள்ளிட்டோர் நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் கூலி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி சுதந்திர தினத்தை ஒட்டி இந்த திரைப்படம் வெளியாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த திரைப்படத்திற்கு வெகு நாட்களாகவே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த திரைப்படத்தினுடைய முன்பதிவானது கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக வெளியாகி இருந்தது. அந்த நிலையில் சென்னையில் முன்பதிவு தொடங்கிய 1 மணி நேரத்திலேயே முன்பதிவுக்கான இணையதளத்தில் முன்பதிவுக்கான 1 மணி நேரத்திலேயே இந்த அனைத்து டிக்கெட்டுகளும் விற்பனையாகி இருந்தன. அதே போன்று சேலம், மதுரை, கோயம்புத்தூர், திண்டுக்கல் உள்ளிட்ட இந்த முக்கிய மாவட்ட நகரங்களில் இருக்கக்கூடிய இந்த திரையரங்குகளில் 2-3 மணி நேரத்தில் இந்த முன்பதிவுக்கான திரையரங்குக்கான டிக்கெட்டுகளானது விற்பனையாகி இருக்கின்றது. லியோ திரைப்படத்தை தொடர்ந்தும் அதே போன்று ஜெயிலர் திரைப்படத்தை தொடர்ந்து 1 வாரத்திற்கு மேலான இந்த டிக்கெட்டுகளானது முன்பதிவை பெற்றிருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த திரைப்படமானது பல்வேறு மொழிகளில் வெளியாகின்றது. ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட பன்மொழிகளில் இந்த திரைப்படமானது வெளியாகி இருக்கின்றது. கேரளாவில் எதிர்பார்க்காத அளவில் இந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கின்றது. வழக்கமாக இந்த டிக்கெட்டுகளானது விற்பனையாவதை விட தற்போது கேரளாவில் ஒரு தமிழ் படத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பானது ஏற்படுத்திருக்கின்றது. கடைசியாக வெளியான மோகன்லால் நடிப்பில் வெளியான எம்புரான் திரைப்படத்திற்கு பிறகு டிக்கெட் முன்பதிவில் மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த கூலி திரைப்படமானது கேரள ரசிகர்களால் பார்க்கப்படுகின்றது. அதே போன்று பெங்களூருவில் 2000 முதல் இந்த டிக்கெட்டுகளானது விற்பனையாகி வருகிறது. தமிழ்நாட்டில் முதல் காட்சி 9 மணி என்று சிறப்பு காட்சியானது திரையிடப்படும். மற்ற மாநிலங்களில் தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட அந்த மற்ற மாநிலங்களில் காலை 6 மணிக்கு இந்த காட்சிகளானது திரையிடப்படும். அந்த வகையில் பெங்களூருவில் காலை 6 மணி காட்சிகள் 2000 முதலும் அதே போன்று 1000 வரை இந்த டிக்கெட்டுகளானது விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து தமிழகத்தில் இன்னும் பல்வேறு திரையரங்குகளில் இந்த டிக்கெட் முன்பதிவுகள் தொடங்காத நிலையில் தற்போது முன்பதிவு வரையே, அதாவது இந்த பல்மொழிகளில் வெளியாகக்கூடிய இந்த கூலி திரைப்படம் தற்போது 50 கோடி வரை இந்த முன்பதிவுகளான அந்த வசூலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்த தகவல்களானது தெரிவிக்கின்றன. அந்த வகையில் கேரளாவில் எம்புரான் திரைப்படத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருந்தும் அதே போன்று அதிக முன்பதிவு பெற்ற ஒரு திரைப்படமாக தமிழ்நாட்டினுடைய இந்த கூலி திரைப்படமானது விளங்குகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.